அப்படி நான் பண்ணிருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. சாரி. ஓகே? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மூணாவது ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அவர்கள் தீபக்குடைய காலில் விழுந்து சாரி சொல்லியிருக்காங்க, மன்னிப்பும் கேட்டிருக்காங்க பகிரங்கமாக. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க நேற்று நடந்த விஷயத்துக்காக தான். அதாவது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் மாரல்னா என்ன அப்படின்னு லெசன் எடுக்கிறது தான் அவங்களுக்கு கொடுத்த வந்து டாஸ்க்கே. ஸோ அவங்களோட கிளாஸ் அதுதான். அதை செய்யும்போது தீபக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன வாக்குவாதம் போச்சுல்ல. ஸோ இதை பற்றி தான் வந்துட்டு மறுபடியும் பிரின்சிபல் ரூமில் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க போல். தீபக் வந்துட்டு பிரின்சிபல் கிட்ட அதை பற்றி பேசியிருப்பாங்க போல். ஸோ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து, தயவு செஞ்சு நான் யாரையுமே வந்துட்டு இந்த கரெக்டாக குறி வச்சு பேசுகிற ஆள் கிடையாது, அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ தீபக்குமே அந்த இடத்துல அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ காலில் விழுந்திருக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. பட் எதுக்காக ஜாக்லின் வந்துட்டு அதிகபட்சமாக போய் காலிலலாம் விழுந்தாங்க அப்படின்றது தெரியல. தென் காலையும் வந்துட்டு பயங்கரமாக போய் அழுகுறாங்க, பாத்ரூம்லேயும் போயிட்டு அழுகுறாங்க. ஸோ இதை தீபக் எதிர்பார்க்கல, அந்த நாங்கள் வந்து யாருமே எதிர்பார்க்கலன்றது நல்லாவே தெரியுது. பட் ஜாக்லின் மன்னிப்பு கேட்டு காலில் விழும்போது உண்மையிலே கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த இடத்துல ஜாக்லின் அடிபட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுச்சு. ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.